ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாக்ராக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்து உப்புமா கொழுக்கட்டை கட்டியிருக்கேங்க. உப்புமா கொழுக்கட்டை வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அரிசியும் துவரம் பருப்பையும் நல்ல ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து 1-2 கரகரன்னு மிக்சியில் வந்து ஒரு திருப்பி பொடிச்சுக்கணும். ரொம்ப மையாக பொடிக்கக்கூடாது. கொஞ்சமாக கடாயில் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் தாளித்து கொட்டிட்டு, இந்த மாவு வந்து அதில் கொட்டி நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு கிளறுற மாதிரி கிளறணும். அதாவது தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த திரித்து வச்சுருக்கிற பவுட்ரு அதில் போட்டு நல்லா கிளறி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி பண்ணணும். வாய் ரொம்ப உதறுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், உப்பு சரி பார்த்துட்டு தேங்காய் பூ அது மேலே நல்ல லிப்பரில் தேங்காய் பூ தூவிட்டு கிண்டி இறக்கிட்டு ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையால் கொழுக்கட்டை சைஸில் உங்களுக்கு என்ன சைஸ், ரவுண்டாக ஓவலாக என்ன சைஸ் வேணாலும் அதை பிடிச்சு அதை வந்து இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். நான் இண்டக்ஷனில் 10 கவுண்ட்ஸுக்கு வேக வச்சுருந்தேங்க. நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து வெல்லம் பொடிச்சது, இல்லைன்னா நாட்டு சக்கரை, அப்புறமா தேங்காய் சட்னி பெஸ்ட்டு. நேற்றுக்கு நைட்டு டிஃபனுக்கு இதை ரெடி பண்ணேன். கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வியாக்ராக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் தான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 10:30 ஸ்நாக்ஸுக்கு வந்து லட்டு. இந்த லட்டு வந்து அரியத்துறை கோவிலில் வந்து எங்கள் அத்திம்பேர், அதாவது என் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க தான் ரொம்ப அந்த கோவிலில் பார்த்து பராமரித்து அதுக்கு வந்து அந்த கோவிலுக்கு வேணுங்கிறது எல்லாம் செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நேற்றுக்கு அவரோட நேட்டிவ்னு சொல்லணும் அரியத்துறை கோவில். ஸோ அதுக்கு வந்து நேற்றுக்கு நவராத்திரி பூஜை நடந்தது. இந்த பூஜைக்கு வந்து லட்டு பிரசாதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 10 லட்டு நம்ம கொடுத்து விட்டாங்க. என் பையன் லட்டு ஃபேன், அதனால் அந்த லட்டும் நம்ம வந்து காத்தால 10:30 ஸ்நாக்கு